இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு உபத்திரவம். உபத்திரவம் நல்லது. உபத்திரவத்தின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் சற்று தியானிப்போம். நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் நமக்கு ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலமாக இருக்கிறது. இப்போது உள்ள சூழலில் காணப்படும் இந்த காலகட்டத்தில் இந்த சூழல் நமக்கு பெரிய உபத்திரவமாக காணப்படுகிறது. இதற்கு முன்னாலும் நமக்கு உபத்திரவம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த உபத்திரவங்கள் இப்போது இருக்க உபத்திரவத்தை பார்க்கும்போது மிகவும் லேசானதாக காணப்படுகிறது. இப்பொழுது லேசாக தோன்றும் இந்த உபத்திரவங்கள் நமக்கு முன்னால் மிகவும் பெரிய உபத்திரவமாக இருந்திருக்கக்கூடும். உபத்திரவம் வரும்போது நம்மால் அந்த உபத்திரவத்தை தாங்க முடியவில்லை. உபத்திரவத்தை நம் மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் நமக்கு இந்த உபத்திரவம் ஏற்படுகிறது? உபத்திரவம் நமக்கு பலவற்றை நமக்கு கற்றுத்தருகிறது. தேவன் நம் வாழ்க்கையில் சிலவற்றை நமக்கு கற்றுத்தருவதற்காக அந்த உபத்திரவத்தை நமக்கு அனுபவிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளாக போகும்போது அவர் வாக்களித்து விட்டார், உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று. ஆனாலும் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் முன்னாக அவர்களுக்கு பல தடைகள். செங்கடல் அவர்களுக்கு முன்னாக தடையாக நிற்கிறது. யோர்தான் நதி அவர்கள் முன்னாலே தடையாக நிற்கிறது. வனாந்தரத்தின் பாதை பெரிய உபத்திரவங்களுக்கு நடுவாக அவர்கள் கடந்து போகிறார்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று வேதவசனம் கூறுகிறது. இதிலே நாம் தெளிவாக பார்க்கும்போது, முதலாவது உபத்திரவம் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரங்களில் தேவனை கோபமூட்டினார்கள். அவர்கள் எண்ணி பாராத ஆச்சரியமான அதிசயங்களை அவர் வனாந்திரத்தில் நடத்தின போதும் அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். நாமும் இப்படித்தான் பல நேரங்களில் தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறோம். அவருடைய சித்தம், அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல் கோபம் ஊட்டுகிறோம். அவ்வாறு இல்லாமல் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என கர்த்தர் நமக்கு உபத்திரவங்களை அனுபவிக்கிறார். இரண்டாவதாக, உபத்திரவம் நமக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் எவ்வாறு கை கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக உபத்திரவம் நமக்கு உதவி செய்து நமக்கு கற்றுத்தருவதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறிந்து கொள்ளும்படி உபத்திரவம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு உபத்திரவம் வரும்போது தான் நாம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், நாம் செய்கிறது சரியாக செய்கிறோமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் செய்தும் எல்லா செயல்களிலும் நாம் சரியான முயற்சிகளை ஏறெடுத்துக்கிறோம் என்று சொல்ல முடியாது. நாம் செய்வது எல்லாம் சரி என்றும் சொல்ல முடியாது. நம்முடைய எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உபத்திரவத்தின் பாதையில் நாம் வரும்பொழுது தான் நாம் செய்தவை எல்லாம் சரியானதாக செய்தோமா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதம் 119:71 வசனத்தில் பார்க்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என தாவீது கூறுகிறார். அப்போஸ்தலர் 13:22 வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் தாவீதை பற்றி, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என சாட்சி கூறுகிறார். தேவனால் தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என சாட்சி கூறப்பட்ட தாவீது நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்கிறார். உபத்திரவத்தின் பாதையில் நாம் நடந்து போகும்போது தான் நம்ம தேவன் கொடுத்த வசனங்களை தியானிக்க முடியும். அதன் பேரில் நாம் நடந்து கொள்ள முடியும். நாம் சரியான பாதையில் நடந்து கொள்ளாமல் போகும்போது நமக்கு உபத்திரவம் ஏற்படுகிறது.
அவருடைய வேத வசனத்தின் மூலம் நாம் அதை மேற்கொள்வதற்கு உபத்திரவம் நமக்கு கிருபை செய்கிறது. 2 கொரிந்தியர் 1:4 பார்க்கிறோம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாவது அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நமக்கு உபத்திரவம் நேரும்போது தான் நம்மால் மற்றவர்களுக்கு உதவ முடிகிறது. நாம் உபத்திரவின் பாதத்தை கடந்து செல்லும்போது அதை தாங்கி கொண்டு கர்த்தர் நம்மை அந்த பாதையில் நம்மை பழக்கும்போது உபத்திரப்படுவதற்காக நாம் அவர்களுக்கு ஆறுதல் செய்யத்தக்கதாக தேவன் நம்மை உயர்த்துகிறார். மேலும் யோபு 23:10 பார்க்கிறோம், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என யோபு சொல்கிறார். அவருடைய உபத்திரவம் நமக்கு நேரிடும் போது அதை பொறுமையாக சகித்து கொள்ளும்போது அவர் நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. எபிரேயர் 12:10 பார்க்கிறோம், நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம் கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர், நாமும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து நாம் பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவதற்காக தேவன் இந்த உபத்திரவத்தின் பாதைகளை நமக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்துதல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். நமக்கு உபத்திரவம் நேரிட்டதே என்று நாம் பயப்பட தேவையில்லை. நாம் உபத்திரவத்தை கண்டு பயப்படாமல் உத்தமனாய் இருக்க வேண்டும். உபத்திரவத்தின் பாதையிலும் நாம் உண்மையாய் உத்தமமாய் இருக்கும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கும் ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு தந்தருள்வார். உபத்திரவத்தின் பாதை கண்டு எந்த நேரத்திலும் பயப்படாமல், இப்போ இருக்க கால சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்காக பயப்படாமல் கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தரின் வேத வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஆமேன். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் தியானித்த உபத்திரவத்தின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே தியானித்திருக்கிறோம். தேவரீர் உபத்திரவத்தின் பாதைகளில் இருக்கிற மக்களை தேவரீர் கண்ணோக்கி பாரும். அவர் உபத்திரவங்களை நீர் மாற்றும். ஆசீர்வாதங்களை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை